ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மூலிகை ரசம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தக்காளி ஒரு 3 தக்காளி நல்ல பழமாக மசிச்சு வச்சுக்கிட்டேன். புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ரசத்துக்கு நார்மலாக அரைக்கிறத அரைச்சிக்கிட்டேன். நைட்டே இந்த மூலிகை தழை எல்லாமே நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி நான் ஓவர் நைட் விட்டுட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அதை எடுத்து தண்ணி எல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு பாத்திரம் வச்சு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டு அப்புறம் அரைச்சது எல்லாமே போட்டு நல்லா இது பண்ணிக்கிட்டேன். நான் அதுக்கப்புறம் பெருங்காய பொடி போட்டுட்டு நம்ம இந்த தக்காளி எல்லாம் போட்டு மசிச்சு வச்சுருக்கல, அதிலே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பிசைஞ்சிங்க கை கொடுத்தோன்னா வாசமாக இருக்கும். இப்போ அந்த தக்காளியெல்லாம் மட்டும் அதை நான் எடுத்து கொஞ்சம் வதக்கிட்டு, அதை வதக்கி செஞ்சால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இதை நான் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த வதங்கினதுக்கப்புறம் அந்த புளி தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க தண்ணியும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. தேவையான அளவு உப்பும் போட்டு விட்டுருங்க. இப்போ நல்லா அது அப்படியே கொஞ்சம் நுரக்கட்டி வரப்போ நிறுத்திடணும். செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.